இந்த வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே ஃப்ளார் மாரி வந்து இருக்கணுமா. ஆனா அது மாரி இல்லாம ஒருத்தருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, வெறும் ரூட் மாரியே வந்து இருக்கு. சோ அதனால அவர் ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. அதனால ஹேர் ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய கிளினிக்ஸ்லாம் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ண போய் இடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தாங்க. சாரி சொல்லிட்டு வந்து அப்பயே வந்து போகும்போது ஒரு போஸ்டர பாக்குறாங்க. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய மாடலும் கூட. சோ அப்படி இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கிளினிக் போறாரு. அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட் மாதிரி இருக்கக்கூடிய ஹேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக இன்னொரு இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வருது. சோ இப்போ வந்து சோகமா ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ உங்களை தொடுற மாதிரி இருக்கு. யாரும் பார்த்தா அந்த மாடல் பொண்ணு. திடீர்னு அந்த மாடல் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு விஷயத்த வந்து சொல்றா. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில இருக்கக்கூடிய விக்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கழட்டா. அதுக்கப்புறம் தான் தெரியுதா அந்த பொண்ணுக்கு வந்து முடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே வந்து பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.